ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொழும்பு பெட்டாவோட ஷாப்பிங். ஸோ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, தமிழ் சிங்கள நியூ இயர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பக்கா ரஷ் மக்களே, பக்கா ரஷ். நம்ம ஊர் தீபாவளிக்கு விளக்குத்தூள் சைடில் போனோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் க்ரௌட், ஏன்னா பாப்புலேஷன் கம்மிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் க்ரௌட் இருக்கும். பட் இந்த ஊருக்கு அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணது நல்ல ஒரு க்ரௌட். நல்லா இருந்தது ஷாப்பிங் பண்ண. வர மனசு இல்லை, ஆனால் டயர்ட் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஷாப்பிங்க்கெலாம் நம்மால் வரமாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இல்லை பெரிய ஏசி ஹாலில் போய் மால் ஷாப்பிங் பண்ணால் அதுக்கு அவங்க போடுற டாக்ஸியும் கொடுத்துட்டு நம்மால் வந்துடுவார் பில்லெல்லாம் பார்க்காம. இங்கே நம்ம பேரம் பேசி வாங்குறது, பேரம் பேசினா அவங்கள்ட்ட நம்ம அதுக்கு மேலே குறைக்க மாட்டோம். அதனால் அப்படி வாங்குகிற பொருள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல செக்யூரிட்டி மக்களே. போலீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஒன்று நீங்களே இப்போ பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்லோவாக வந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ போலீஸ், டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க. அந்த கிராஸில் ஒயிட் போட்டிருந்தா அது டிராஃபிக் போலீஸ். இங்கே நம்ம ஊரில் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, இங்கே பெல்ட் கிராஸில் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் டிராஃபிக் போலீஸ். குட்ஸ் எல்லாமே இறங்கிட்டே இருக்குது. ஆட்டோஸ் தான் ஸ்லோ மூமெண்ட்டில் போகுது. ஸோ மக்கள் இங்கே அங்கேன்னு ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க தீபாவளி அந்தளவுக்கு பெருசு இல்லை மக்களே. இங்கே இந்த நியூ இயர் தான் பக்கா. இங்கே நார்த்துலேருந்து இங்கே சவுத் வரைக்கும் எல்லோரும் அந்த நியூ இயருக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் காரை ஒரு இடத்துல சூப்பராக பார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது இல்லையா, ஸோ பசங்களோட கிளம்பியாச்சு. பசங்க முன்னாடி ஒரு பையன், பின்னாடி ஒரு பையன். பாடிகார்டு நம்ம பேக்குக்கு முக்கியமாக வேணும், பத்தாவதுக்கு நம்ம போடுற ஜுவல்ஸுக்கு எல்லாத்துக்கும் பாடிகார்டு தேவை இல்லையா. அது நான் இங்கே பாடிகார்டு தேவைன்னு சொல்ல வரல மக்களே. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம அது சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா யாரையும் நம்ப முடியாது. பக்கத்தில் யார் நிற்பாங்க, பேசுகிற மாதிரி பேசுவாங்க, பிட் பாக்கெட் எல்லாமே இருக்கும். ஸோ நான் அதனால் சூப்பராக எங்கள் பசங்க கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. நம்ம கிரேப்ஸ் நான் பார்த்தேன் எவ்வளோ இருந்தது ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees, அதாவது 900 சம்திங் சொன்னாங்க ஒரு கிலோ கிட்ட, இம்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியான்னு. ஸோ நான் வாங்கலை மக்களே. நான் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கலை. நான் ஆசை தீர அங்கே மதுரையில் சாப்பிட்டு வந்ததுனால அதனால் அந்த ஃபீலும் இல்லை வாங்கி சாப்பிடணும்னு. 2 சைடு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் வண்டி கொஞ்சம் நேரம் நின்றாலே எடுங்கன்னு வாங்க. அதனாலேயே நாங்கள் அந்த பார்க்கிங்கில் போட்டுட்டோம். இப்போ எப்போனாலும் நாங்கள் அதை போய் ஃப்ரீயாக எடுக்கலாம். ஆனால் என்ன, பார்க்கிங்லேருந்து இங்கே நடந்து வர்றதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். ஓகே. ஸோ ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஃபேன் என்ன விலை? 10,500. ரிட்சோனிக் 10,500 பஜாஜ். ஆஸ் யூஷுவல் எங்களோட சதுரங்க ஒரு பாடிகார்டு முன்னாடி, அவருக்கு கொழும்பு அத்துப்படி. ஸோ நமக்கும் தெரியும், இருந்தாலும் அவங்க சிங்களமும் பேசுகிறதுனால ஃப்ளூயண்ட்டாக ஈஸியாக நம்ம அதுக்கு முன்னாடி போய் அவர் பாடிகார்டு, இவர் இந்த பையன் தான் இன்னொரு பாடிகார்டு பின்னாடி. சூப்பர் பையன் மக்களே, சூப்பர் பையன். இந்த பையனுக்கு பெங்காலியும் பேச தெரியும். கொஞ்சம் கூட என்னை விட்டு நகரவே இல்லை. மேடம் மேடம் மேடம்கிட்டே பயங்கரமாக பாடிகார்டு பண்ணிட்டு நின்றாங்க. ஆனால் டயர்ட் ஆகிட்டாங்க போல், இப்போ உட்காந்துட்டாங்க. நீங்கள் வீடியோ எடுங்க, என்னமும் பண்ணுங்கன்ட்டு பாருங்கள். லக்கேஜை கூட கீழே வைக்கவே இல்லை பையன். இந்த லைட் ஷாப்பில் நான் வாங்கியிருக்கேன் மக்களே ஒரு பொருள். அது நான் இன்னும் அது ரிவீல் பண்ணலை. நான் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். ஷார்ட்ஸில் அந்த வ்ளாகில் ரிவீல் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த லைட் ஷாப்பில் நான் என்ன வாங்கினேங்கிறது. வேண்டாண்டா இதில் பார்த்து. ஆமாம், நமக்கு தேவையான நைஃபு, ஈவன் லைட்ஸு கூட பாருங்களேன் ரோட்டில் வச்சு விற்கிறாங்க. அதுக்கான வாரண்டி எல்லாம் இருக்காது. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான், ஹெட்ஃபோன்ஸு, என்னென்ன நம்ம பஜார் ஐட்டம்ஸில் என்னென்ன கிடைக்குமோ, ப்ரூம்ஸ், கைலி. ஏன்னா இப்போ கைலி, டெனிம்ஸு எல்லாமே
நியூ இயர்க்காண்டி சேல் போட்டிருக்காங்க. வெளியே நிறையா கப்ஸு மக்ஸு எல்லாமே சீப் மக்களே. பட் எங்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்டாக்கில் இருக்கனால எங்களுக்கு எந்த நெசசிட்டியும் இல்லை வாங்குறதுக்கு. பட் டயர்ட் ஆயாச்சா, டயர்டாகவும் இது வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ் ஷாப். சாப்பாடுக்கு முன்னாடி நாங்கள் 2 ஜூஸ் குடித்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் மக்களை வெளியே. ஸோ 2 ஜூஸ் குடித்தோம். நான் ஆஸ் யூஷுவல் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதில்ல, வெளியே நம்பி சாப்பிட மாட்டேன். தெரிஞ்ச கடையினா தான் சாப்பிடுவேன். இது ஜூஸ் வந்து ஓகே அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு சாத்துக்குடி அதை சாப்பிட்டேன். நம்ம பசங்க அவங்க மிக்சட் ஃப்ரூட்டும் சமோசா, சிக்கன் சமோசா வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி வெளியே கிளம்பியாச்சு. அது டிஷர்ட் இன்னொரு நாள் வருவோம். டயர்டாயிருச்சு. நம்ம புள்ள பாரு, நீ முன்னாடி போற, புள்ள பின்னாடி பாடி கார்டாக வருது. நல்ல பிள்ளைய கூப்பிட்டு வந்துருக்கோம். பேகை யாராவது தொட்டால் அடி கொன்றுவேன்ற லெவலில் நம்மால் இன்னொரு பையன் நிற்கிறாங்க. எனக்கே தெரியாது யார் பக்கத்தில் வருவா போவான்னு. இந்த 2 பேரும் தான் கவனித்து சொன்னாங்க, மேடம் தள்ளி நில்லுங்க, ஒரு ஆள் பக்கத்தில் வந்து பேக் அடிக்கிற மாதிரியே நிற்கிதுன்னா. பெட் கவர்ஸ் முதற்கொண்டு ரோட்டில் வச்சு சேல் பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் கவுன்ஸ், மேரேஜுக்கு தேவையானது, கேர்ள்ஸுக்கு தேவையான கிளிப்ஸு, ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஹேண்ட்பேக் ஒன்று பார்த்தேன், எனக்கு அது செட் ஆகலை, அதனால நான் வாங்கலை. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது வாங்கிறதுக்கு. பட் நம்ம வாங்கி ஒழுங்காக சாப்பிடுவோமான்னு என் மேலேயே எனக்கு சந்தேகம், அதனால் வாங்கலை. முக்கியமாக நான் அந்த அச்சார் ஷாப்பில் வெயிட் பண்ணிவிட்டு அச்சார் இப்போ வாங்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ அப்படி தான் வந்து நின்றுருக்காங்களாம். சரி அவங்களும் ஏதோ வாங்க போகிறதா நினச்சிருக்காங்க. பட் பார்த்தா அப்படியே நான் தள்ளி போகவும் பசங்க வரவும் அந்த ஆள் நடந்து போயிட்டார். ஆனால் பார்த்தா டிப்டாப்பாக இருந்தார். நான் அவரை வீடியோவில் இருக்குது, நான் அதை யாருன்னு காமிக்க விரும்பலை மக்களே. இப்போது நாங்கள் அந்த ஃபேமஸ் ரெட் மாஸ்க் கிட்ட போகிறதுக்காண்டி அப்படியே வாக் பண்ணி நடந்துகிட்ருக்கோம். அதனால தான் போன வழியவே ரிட்டர்ன் வந்து அப்படியே வந்தோம். பிகாஸ் என் வீட்டுக்காரரோட வந்தேன் அப்படின்னா இப்படியெல்லாம் நடந்து நான் பார்க்க முடியாது. அதில் நான் அச்சாரை வேறு பார்த்துட்டு போனேன். சரி வரும்போது வாங்கிக்கலான்னு மக்களே. ஸோ இதுதான் இந்த ஃபேமஸ் ரெட் மாஸ்க்கு. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் கலர் பிரிக்ஸ் வச்சு இது பில்ட் பண்ணியிருக்காங்க. 1908 ஸ்டார்ட் பண்ணி 1909 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆர்கிடெக்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் அது நிற்கிது. அட் அ டைமில் 1500 மெம்பர்ஸ் வரைக்கும் ப்ரே பண்ணலாம் மக்களே அங்கே. அப்படியே நாங்கள் வந்து அச்சாறு கடைக்கு வந்துட்டோம். இங்கே அச்சாரில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன் மக்களே, சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. எனக்கு மாங்காய் பார்த்தோன்னே ஆசை வந்துடுச்சு சாப்பிட்ணுன்னு. சைட் எஃபெக்ட்ஸ், பேக் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும், பட் ஆனால் ஆசையாக இருக்குது. இதுதான் அந்த பையன் சேல் பண்ணுறாங்க சூப்பராக. 400 தான், நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ அடுத்த ஜூஸுக்கு வந்தாச்சு. டயர்டாயிருச்சு, வீடியோ எடுத்தும் டயர்டாயிருச்சு, நடந்தும் டயர்டாயிருச்சு. அகெயின் சமோசா, எக் கட்லட்ஸ் அண்ட் தென் ரோல்ஸ் எல்லாம் இருந்தது. நான் ஆஸ் யூஷுவல் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு மறுபடி இப்போது சாப்பிட போனோம். அங்கே ரெட் மாஸ்கிட்டேயே ஆப்போசிட்லேயே 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணுறவங்க அப்படியே அங்கே சாப்பிட்டு திருப்பி அகெயின் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃப்ரூட்ஸ் எல்லாம் சூப்பராக மாஸ்கோட இன்னொரு என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் விற்கிறாங்க மக்களே. இதான் நாங்கள் வாங்கின சாப்பாடு. ஒரு சிக்கன் கொத்து, சிங்கிள் சிக்கன் கொத்தும் சிங்கிள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணோம். ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்டனால அவங்களாலையும் கம்மியாக தான் சாப்பிட முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.